ஐயா தேவராஜ ஐயா வந்திருக்கிறார்கள். நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இன்றைக்கி வேத பாட பிரசங்கம். வேதத்திலிருந்து அந்த ஒரு கருத்து நல்லா கவனிக்கணும். சில பாட்டல் பாடி பிரசங்கம் பண்ணுவாங்க, சில பேர் அற்புதங்களை அப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க, சில சீர்கரசல் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க, சில சாட்சிகளை சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க, சில பாயிண்ட்டுகளை சொல்லி பிரசங்கம். ஐயா வேத பாடம் மாதிரி வேதத்திலுடைய கருத்துகள், அது முக்கியமான காரியங்களை நமக்கு போதிப்பக்கூடிய கிருபை பெற்றவர்கள். அவர் வேத ஆசிரியர், வேத பண்டிதராக இருக்கிறார். அதுக்காக அவர் படிச்சிருக்கிறார், PhD படித்து வேதத்தை நன்றாக கற்று அது தெளிவாக பைபிள் ஸ்டடி மாதிரி அது புரிகிற மாதிரி நம்மளுக்கு தேவை. ஏன்னா பைபிள் ஸ்டடி வச்சு நம்ம யாரும் ஒரு அமௌண்ட்டுக்கு வரோம். அதனால தான் இந்த டைமில் சண்டேயில் ஐயா கூப்பிட்டு யூஸ் பண்ணுறோம். அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள். நம்மளாம் கலந்துட்டில் வரலைப்போமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தொடர்ச்சியாக இந்த நாட்களில் நம்ம ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நபரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபரை பேஸ் பண்ணி பல முறை வேதாகமத்தில் அவரை குறித்து அவர் புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாக இருக்கிறது. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புத்தகம் மத்தேயு. அப்போஸ்தலனாகிய மத்தேயு என்றதான ஒரு நபர். இந்த நபரை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாட்களில் கவனிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய மத்தேயு என்றதான இந்த நபர், இவருடைய பெயர் என்ன, இவருடைய பெயரின் விளக்கம் என்ன, இவர் வாழ்க்கை என்ன, மத்தேயு புத்தகம் எதற்காக புதிய ஏற்பாட்டிலே முதல் இடத்திலே இடம் பிடிக்கிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த மத்தேயு யார் என்ன என்பதையும் நாம் கவனிக்க இருக்கிறோம். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம், என்ன மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் உருவாகுது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய மத்தேயு, இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாராவது ஒருவர் நீங்கள் வாசிங்க. மத்தேயு. இயேசு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வசனம் இருக்கிறது. இங்கே மத்தேயு புத்தகத்தில் நீங்கள் கவனிக்கும் போது இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் பேர் உள்ள ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று இயேசு சொன்ன உடனே அவன் அந்த வேலை எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா இயேசுக்கு பின்னாடி போயிட்டான். எனவே இந்த வசனம் அதை தான் சொல்கிறது. மத்தேயு இப்படிப்பட்டவன். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் யார் என்றால் வரி வசூலிப்பு செய்கிற வேலையை செய்தான், ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை இழந்தான். சுருக்கி சொல்ல போனால் அவன் இன்கம் டேக்ஸ் கலெக்டர். எனவே அவன் வரி வசூல் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ரோம பேரரசு கீழாக அந்த உத்தியோகத்தை கவர்மெண்ட் ஸ்டாப் அவர் வரி வசூல் செய்து கொண்ட வேலையை விட்டுட்டு இயேசு அழைத்த உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டாரு. அந்த வரி வசூலிப்பு வேலையை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு பின்பதாக போனார். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு குறித்து பார்க்கும்போது தன்னிடத்தில் இருந்த காலத்தை நேரத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு நம்ம அண்டையிலிருந்து நம்முடைய காலத்தை நம்முடைய நேரத்தை கடவுளுக்காக பயன்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தான் நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மத்தேயும் தன்னிடத்தில் இருந்த காலத்தை அந்த நேரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தின ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அப்படின்னா அதிகம் செய்வது. என்ன செய்வது என்றால் என் ஜீவனுக்கும் மேலாய் ஆண்டவருக்கு கொடுப்பது. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு இன்கம் டேக்ஸ் கலெக்டர் அவர். பட் அவர் வேலையை விட்டுட்டு அவர் போகணும் அப்படின்னா அந்த வேலையை பார்க்கலாம் கிறிஸ்துக்கு பின்பதாக போகுவதை அதிக பெரிதாய் நினைத்தார், அதிகமாய் நினைத்தார், அதிகமாய் செய்வதாய் நினைத்தார். எனவே எனக்கு லாபமாய் இருந்தவை எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமிட்டு விட்டேன் என்று பவுலடியார் வார்த்தையின்படியா இந்த மத்தேயும் என்ன செய்கிறாருன்னா தனக்கு லாபமாக இருந்து அந்த உத்தியோகத்தை விட்டு இயேசுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறார். இயேசுக்கு பின் சென்ற அதிகமானவைகளை கிறிஸ்துவுக்காக செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்தேயு குறித்து பார்க்கும்போது மத்தேயு கல்வியில் மிகவும் தேறினவர், ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்வி அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது.
அதே சமயத்தில் இன்னைக்கு கல்வியை வைத்து பணம் சம்பாதிக்கிறாங்க, கல்வியை வைத்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்கிறாங்க, தன்னுடைய மெஜாரிட்டியை வளர்த்து கொள்கிறாங்க, தனக்கு உண்டான ஸ்டேட்டஸை வளர்த்து கொள்கிறாங்க. ஆனால் தன் கல்வியை வைத்து, படிப்பை வைத்து கடவுளுக்காக, தேவனுக்காக இலக்கவும் பயன்படுத்தவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். மத்தேயு அதை செய்தார். தன்னிடத்தில் இருந்த எல்லா விதமான நன்மைகளையும், திறமைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த மத்தேயு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு தன்னண்டையில் இருக்கிற எல்லா திறமைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்காக அதை அவர் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது இவர் எபிரேயம், அராமைக், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை அவர் நன்கு கற்றறிந்தவராயிருந்தார். அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அராமைக் மொழி தான் உலகம் முழுவதுமாக இன்றைக்கி எப்படி ஆங்கிலம் பொதுமொழியாக இருக்கிறதோ அதுபோல் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அராமைக் மொழி தான் உலகத்தில் பொதுமொழியாக இருந்தது. அப்போ அந்த மொழி தெரியும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள். இன்றைக்கி இங்கிலீஷ் தெரிஞ்ச நம்ம ஊரில் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, எல்லா வேலையும் கிடைக்குது. அதுபோல தான் அராமைக்குனா அவன் இன்கம் டேக்ஸ் கலெக்டர், அது மட்டும் இல்லாமல் அவன் பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் நல்லா படித்தவன், அது மட்டும் இல்லாமல் அவர் மற்ற மொழிகளையும் எபிரேயம், அராமைக், கிரேக்கம், லத்தீன் போகின்ற மொழிகளையும் கற்று அவர் தெரிந்தவராயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே கவனிக்கும் போது வேத வசனங்களை நன்கு கற்றறிந்தார். அதனால்தான் தன்னுடைய மத்தேயு புத்தகத்தில் 45 இடத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து 15 புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இவர்களை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து 15 புத்தகத்திலிருந்து 45 இடத்தில் மத்தேயு புத்தகத்தில் மேற்கோள் காட்டுறார். பழைய ஏற்பாட்டில் அந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அந்த மத்தேயு புத்தகத்திலே அவர் மேற்கோள் காட்டுகிறதையும் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார். இந்த மத்தேயு புத்தகம் எழுதப்பட்ட பிற்பாடு முதலாக இந்த சுவிசேஷ புத்தகம் மத்தேயு எழுதப்பட்ட பிற்பாடு அந்த பர்த்தலேமேயு என்றதான ஒரு சீடன் தான் இந்தியாவுக்கு கொண்டு வராரு. இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவிலையும் ஊழியம் செய்தார் அப்படின்னு நம்ம இந்த பிக்சர் ஆல்ரெடி நம்ம போன மெசேஜில் பார்த்துருப்போம், நாத்தானியேல் என்ற நோட்ஸ் எடுக்கும்போது. அப்போ இந்த நாத்தானியேல் தான் என்ன செய்கிறாருன்னா, இவர் புத்தகத்தை எழுதின உடனே, மத்தேயு எழுதின உடனே இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இந்தியாவில் அதை வைத்து ஊழியம் செய்து அவரோடு கூட அந்த புத்தகம் மறுபடியுமாக அவர் கொண்டு போயிட்டார். எனவே இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தன்னுடையதை பயன்படுத்தியிருந்தால் இன்றும் இந்த மத்தேயு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தனக்குண்டான வேலை, தனக்குண்டான பணங்கள், தனக்குண்டான படிப்பு, என்ன திறமை இருக்கோ அத்தனையும் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினதினாலே இன்று மத்தேயுவை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு உடைய புத்தகம் இந்தியாவுக்கு தான் முதலாக அந்த புத்தகம் எழுதப்பட்ட உடனே கொண்டு வரப்பட்டதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை வெறுத்தார். தன்னிடத்தில் இருந்த பணத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். எனவே தன்னிடையில் இருந்த பணங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். எனவே அது நிமித்தமாக அவர் அநேக நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இடத்தில் வைப்பது மூலமாக ஆண்டவர் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னை நான் என்பது அல்ல, கிறிஸ்து என்று சொல்வதாகும். நான் என்னுடைய திறமைகள், என் படிப்பு, என்னுடைய அழகு, ஆஸ்திகள் எனக்கு உண்டானது என்று சொல்லாமல் முழுக்க கிறிஸ்துதான் என்று சொல்லத்தக்க வாழ்க்கையை இந்த மத்தேயு என்பவர் வாழ்ந்தார். இங்கே நீங்கள் பார்க்கும்போது அவர் பெருமைக்குரியவராய் இருந்தார், ஆனால் கிறிஸ்துவுக்காக அவர் தாழ்மையாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் பெருமைக்குரியவர். ஒரு இன்கம் டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு விரோதமாக நம்ம நிறைய செய்யலாம், பேசலாம், என்ன செய்யலாம், அவர் மேலே நம்ம கட்டாயம் கேஸ் போடலாம் இன்றைக்கி. ஆனால் அந்த நாட்கள் அப்படி கிடையாது. ரோமர்களுக்கு வரி வசூல் செய்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு உயர் போஸ்டிங். ரோமர்களுக்கு இவ்வளோ தான் வரி வசூல் செய்யணுன்னா அவ்வளோ தான் வாங்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. இப்படி பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர், அவரை பார்த்தாலே ஒரு பயம் மக்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பதவியை வாழ்ந்த இந்த மத்தேயு அவர் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவுக்கு பின் சென்றவராயிருந்தார். தன்னிடத்தில் இருந்த குணத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இழப்பு, அவருக்காக எதையும் நான் இழப்பேன் என்றதான குணத்தை அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார் இந்த மத்தேயு. ஓகேங்க, மத்தேயு என்று நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நாம் படித்து பார்த்த பேசின புத்தகங்கள் மத்தேயு. ஆனால் இவர் பெயர் என்ன, உண்மையாகவே இவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெயர் லேவி தான் இவர் பெயர். ஆனால் இவர் மத்தேயு என்று அவர் புத்தகத்தில் அவரை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி லேவி என்று தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புத்தகத்தில் கவனிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு என்று இந்த மத்தேயு புத்தகத்தில் இருக்கிறது.
இங்கே இரண்டாவதாக ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷ புத்தகத்தில் அல்பேயுவின் குமாரனாக லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு என்று நாம் அடுத்த மார்க்கில் வாசிக்கிறோம். லூக்கா என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேவி எனும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு என் பின் சென்று வா என்றார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு தன் புத்தகத்தை எழுதும்போது தன்னை மத்தேயு என்று காண்பிக்கிறார். ஆனால் மார்க்கும் லூக்காவும் அவங்க புத்தகத்தில் எழுதும்போது ஒரு ஒரிஜினல் பெயரை வெளிப்படுத்துறாங்க. இவர் லேவி. யார் என்றால் இவர் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி என்று மார்க்கும் லூக்காவும் வெளிப்படுத்துறாங்க. ஆனால் ஏன் மத்தேயு தன் புத்தகத்தில் எழுதும்போது தன்னை மத்தேயு என்று வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் தன் புத்தகத்தில் அவர் ஒரிஜினல் பெயரை, அதாவது லேவி என்ற பெயரை அவர் குறிப்பிடவில்லை? ஓகே, சீடன் என்னும் வார்த்தை எபிரேய பதத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். சீடன் அப்படின்னா மத்திட்டியோ இல்லைன்றால் மத்திட்டிஸ் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சீடன், நீங்கள் எல்லாரும் சீடன் வராமன்னு சொல்லுவோமா? சீடன் என்றால் யாரை போல? குருவை போல. ஆமென். குருவை போல தான் சீடன். நம்ம எல்லாரும் யாருக்கு சீடன் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீடன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளும் சீசனாக்கி பின்பு ஞானஸ்தானம் கொடுக்கணும். முதல் எடுத்த உடனே என்ன ஆக்குறோம் அப்படின்னா சீடனாக மாற்றணும். உங்களை எல்லாம் சீடனாக மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. எதற்காக? யாருக்காக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக, அவர் ஊழியம் செய்வதற்காக, அவருக்காக, தேசத்தில் வாழ்வதற்காக. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யார் என்றால் கிறிஸ்துவனுடைய சீடன். அப்போ சீடன் என்றாலே கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், குருவை போல வாழ்வதுதான் சீடனுக்கு அழகு. அப்போ நம்ம எல்லோரும் யார் என்றால் ஒரு சீடன். சீடனான பிற்பாடு தான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த மத்திய 28 சொல்லுவார். அப்போ நாம் எல்லோரும் சீடன். ஆனால் அந்த சீடன் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் மத்திட்டியோ என்ற வார்த்தையும் மற்றுமாக மத்திட்டிஸ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இங்க சீடன் என்கிற எபிரேய வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும் கருத்துக்களும் உண்டு. அப்போ இந்த சீடன் என்ற வார்த்தைக்கு 5 எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது தோ என்றதான வார்த்தை, ரெண்டாவது லாமேட் என்றதான வார்த்தை, மூன்றாவது மேம் என்றதான வார்த்தை, நான்காவது யோட், ஐந்தாவதாக டாய்லெட் என்றதான வார்த்தை. அப்போ சிலுவை, நடத்துதல், குழப்பம், வலது கை, வாசல் என்ற 5 கருத்துக்களை கொண்ட ஒரு பெயர் தான் சீடன். அப்போ சீடன் என்றால் எபிரேய பதத்தில் என்ன வருகிறது என்றால் குழப்பம் இல்லாமல் சிலுவையின் வாசல் வழியாக தைரியமாய் நடத்தப்படுதல் என்ற அர்த்தம். ஆமென். அப்போ சீடன் என்ற வார்த்தைக்கு குழப்பம் இல்லாமல் சிலுவையின் வாசல் வழியாக தைரியமாக நடத்தப்படுதல் என்று அர்த்தம். ஆமென். அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் சீடனாக்கப்பட்டிருக்கிறோம், சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே குழப்பம் இல்லாமல் அவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் சிலுவையின் வாசல் வழியாக தைரியமாய் புறப்படுதல் என்று அர்த்தம். இங்க மத்திட்டியோ எனும் வார்த்தையிலிருந்து தான் மத்திட்டியாஸ் என்ற வார்த்தை வந்தது. மத்திட்டியாஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் மத்தேயு என்ற வார்த்தை வந்தது. அப்படி என்றால் மத்தேயு என்றால் என்ன அர்த்தம்? சீடன் என்ற அர்த்தம். வராமன்னு சொல்லுவோமா? தன் பெயரை வேத புத்தகத்தில் எழுதும்போது நான் கிறிஸ்துவின் சீடன் என்பதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் லேவி என்ற வார்த்தையை பதிவு பண்ணல. ஹல்லேலூயா. அப்போ தான் யார் என்று கேட்கும்போது நான் கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்லிக்கொள்ள அவர் பெருமைப்பட்டார் அல்லாமல் தன் பெயரை, தன் தகப்பன் பெயரை சொல்லி அவர் பெயரை சொல்வதற்கு அவர் பெருமைப்படாதவராயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமனுமாக இந்த மத்தேயு இருந்தார். இந்த மத்திட்டியாஸ் என்றால் சீடன் என்று அர்த்தம். அப்ப மத்தேயு என்றால் என்ன அர்த்தம்? சீடன் என்று அர்த்தம். மத்தேயு தன் புத்தகத்தில் எழுதும்போது அவர் பெயரை எப்படி குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சீடன் என்பதை குறிப்பிடுறார். அவர் பெயரை, இப்போ நம்ம பெயர் நம்ம புத்தகத்தை எழுதுறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, பட் வழக்கமானது. ஆனால் என் பெயரை கூட மறைத்து என் பெயரை பார்க்கிலும் நான் கிறிஸ்துவின் சீடனாக இருக்க தான் விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த மத்தேயு தன் பெயரை சீடன், மத்திட்டியாஸ் என்ற பெயரை தான் அவர் பயன்படுத்துகிறார். இதுவும் மார்க்கவும் லூக்காவும் தான் இவர் பெயரை சொல்கிறாங்க, இவர் லேவி என்று சொல்லி. ஒரு ஒரிஜினல் பெயர் கூட யார் தான் சொல்கிறாங்கன்னா இன்னொரு நபர் தான் பேசி நமக்கு தெரியும். ஆனால் இவர் புத்தகத்தில் இவர் எழுதும்போது சொல்கிறாரு நான் சீடன் அப்படிங்கிறார்.
நான் சீடன், நான் மத்தியா என்று சொல்லுகிறார். மத்தியாஸ் என்றால் மத்தேயு, எனவே மத்தியாஸ் என்றால் சீடன் என்று அர்த்தம். இங்கே கவனிக்கும் போது மத்தியா, அதாவது மத்தேயுவின் நிஜ பெயர் லேவி, அதையும் அவர் சொல்லவில்லை. மற்றவர்கள் தான் லூக்காவும் மார்க்கும் தான் அவர் லேவி என்று அவரை குறித்ததான வார்த்தையை சொல்லுகிறார்கள். லேவி என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இல்லை என்றால் ஐக்கியம், இல்லை என்றால் சேர்த்து கொள்ளப்பட்டு, இல்லை கூட்டப்பட்டு என்று அர்த்தம். லேவி என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இல்லை என்றால் ஐக்கியம், இல்லை என்றால் சேர்த்து கொள்ளப்பட்டு, இல்லை என்றால் கூட்டப்பட்டு என்று அர்த்தம். லேவி வரி வசூலிப்பிலிருந்து அப்போஸ்தலத்தில் ஒருவராக ஐக்கியமாக்கப்பட்டு சுவிசேஷகர்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டு இரத்த சாட்சிகளின் பட்டியல் இணைக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த லேவி வரி வசூல் செய்யத்திலிருந்து அப்போஸ்தலர் ஒருவனாக ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டு சுவிசேஷகர்கள் எண்ணிக்கையாக சேர்க்கப்பட்டு இரத்த சாட்சியான அந்த பட்டியலில் இந்த மத்தேயு இணைக்கப்பட்டிருக்கிறார். லேவி இணைக்கப்பட்டிருக்கிறார். இவரை குறித்து இங்கு சொல்லப்படும் போது அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி என்றுதான் இந்த மார்க்கில் வாசிக்கிறோம். மத்தேயு அல்பேயுவின் குமாரன் என்றுதான் யார் சொல்றாருன்னா மார்க் சொல்றாரு. ஆனால் அவருடைய சகோதரன் யாக்கோப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இந்த லேவியுடைய, அதாவது மத்தேயுடைய கூட பிறந்த சகோதரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாக்கோப்பு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு தன்னுடைய பெயரை குறிப்பிடும் போதும் மற்றவர்கள் அவருடைய பெயரை குறிப்பிடும் போதும் தன்னுடைய பெயரை மத்தேயு என்று குறிப்பிடுகிறார். காரணம் பாருங்க, என் தம்பி என் பெயரை நான் எழுதும்போது நான் சீடன் என்று எழுதி கொண்டேன். என் தம்பி பெயர் எழுதும்போது அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு என்று எழுதுறேன். எங்க அப்பா பேர் நான் பயன்படுத்தல, பட் எங்க தம்பிக்கு எழுதும் போது எங்க அப்பா பெயர் நான் பயன்படுத்துறேன். அப்ப தன் பெயரை முழுக்க எழுதும் போதெல்லாம் என்னை சீடன் என்பதையே நான் காட்டிக்கொண்டேன். ஆனால் என் தம்பி பெயர் எழுதும்போது அவருக்கு கனம் உண்டாகுவதற்காக அவருடைய அப்பா, அதாவது என்னுடைய அப்பா பெயரை அவருக்கு எழுதிட்டு நான் அதையும் பயன்படுத்தல, முழுக்க நான் இயேசுவின் சீடனாக இருப்பதற்கு பெருமை கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப மத்தேயு தன் புத்தகத்தில் எழுதும்போது தன்னை மத்தேயுவாக சீடனாக வெளிப்படுத்தினார். ஆனால் அவங்க தம்பியை வெளிப்படுத்தும் போது அவர் அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு என்று சொல்லி தன்னுடைய தம்பியை அவர் வெளிப்படுத்தினார். காரணம், நான் கிறிஸ்துவின் சீடன் என்பதை தன்னை வெளிப்படுத்துவதிலே பெருமை கொண்டவராயிருந்தார். ஆமென். மத்தேயு தன் பெயரை அல்ல, நான் சீடன் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்பட்டான். அப்ப நம்ம எல்லோரும் யார் எப்படி பெருமைப்படணும்? என் பெயர், என் அழகு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணங்கள், நான் யார் தெரியுமா? எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இவர் பெயரெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு பெருமையாக வாழ்கிறோம். ஆனால் மத்தேயு சீடன் என்று சொல்லிக்கொள்ள தான் பெருமைப்பட்டார். நல்ல படிப்பாளி, நல்ல பணக்காரன், நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன், சொசைட்டியில் மதிக்கத்தக்கவன். எனவே இப்படிப்பட்ட ஒரு நபர் தன் புத்தகத்தில் எழுதும்போது அவரை சாதாரணமான ஒரு கிறிஸ்துவின் சீடனாக வெளிப்படுத்தி கொண்டு தன் தம்பி பெயர் வரும்போது அவருக்கு அப்பா பேரும் சேர்த்து எழுதக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள். எனவே அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு என்று அவரை எழுதுகிறார். ஆனால் எனக்கு எழுதும்போது அதை பார்க்கலாம் நான் சீடன் என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லி அவரை சீடனாக அவர் காட்டினார். அதனால் தான் நாம் மத்தேயு என்று நாம் வாசிக்கிறோம். தன்னை தாழ்த்தியதால் தான் முதல் புத்தகமாக மத்தேயு புத்தகம் இடம் பிடித்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தன்னை சீடன் என்று தாழ்த்தினதுனால தான் புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகமாக மத்தேயு இடம் பிடித்தது. ஓகே, முதலாக புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 51 முதலாக புத்தகத்தில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட புத்தகம் இதுதான். 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர். இதுதான் முதலாக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட புத்தகம். கிறிஸ்துக்கு பின்பதாக 60 எழுதப்பட்ட புத்தகம் தான் மத்தேயு. 10 ஆண்டுக்கு பிற்பாடு எழுதப்பட்ட புத்தகம் முதலில் இடம் பிடிக்கிறது. முதலில் எழுதப்பட்ட புத்தகம் இடையிலே இடம் பிடிக்கிறத பார்க்குறீங்க. அப்போ கிறிஸ்துவுக்காக ஒருவன் இழந்தால் தன்னை பெயரை கூட பயன்படுத்த அவன் வேஸ்ட்டுன்னு நினச்சான். தன் பெயரை பயன்படுத்த வேஸ்ட்டுன்னு நினச்சி தன்னை கிறிஸ்துவின் சீடனாக வெளிப்படுத்தினபடினாலே ஆண்டவர் அவரை முதல் புத்தகமாக வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் புத்தகமாக புதிய ஏற்பாட்டில் மத்தேயு என்று நாம் படிக்கிறோமே, தன்னை சீடனாக வெளிப்படுத்தின. முதல் பவுல் எழுதப்பட்ட பிற்பாடு 10 ஆண்டு கழித்து தான் இந்த மத்தேயு புத்தகம் எழுதப்பட்டது.
ஆனாலோ கர்த்தர் என்ன செய்தார்? அவன் தாழ்த்தப்பட்டதினாலே, தன் வாழ்க்கையில் சீடனாக வெளிப்படுத்தினப்பட்டதாலே, தன்னை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாலே, எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழந்தபடியினாலே அவருடைய புத்தகத்தை, அவர் மத்தேயு எழுதின அவர் புத்தகத்தை ஆண்டவர் முதலான புத்தகமாக வைத்தார். ஹல்லேலூயா! என்னை முதல் புத்தகமாக இன்று நாம் பார்க்கிறோம். உயர் பதவியில் இருந்தார், ஆனால் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். தன்னிடத்தில் இருந்த பதவியை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த பதவிகளை பயன்படுத்தினார். அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்த அந்த காரியம், இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழியம் செய்கிறார். 12 வருடங்கள் எருசலேமில் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்தார். அதன் பின் எகிப்திலும் ஆப்பிரிக்காவும் உள்ள எத்தியோப்பியா என்றதான அந்த தேசத்திலே 23 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அவர் கர்த்தருக்காக வைராகியமாய் ஊழியம் செய்தார். அது ஊழியம் செய்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவரை ஒரு இடத்துக்கு ஹிர்னா என்றதான ஊருக்கு அனுப்பினார். அந்த மக்கள் மனிதர்களை உயிரோடு தின்னக்கூடியவர்கள். அங்கே இருக்கிற ஒரு ராஜா இருக்க, புல்வேனஸ் என்றதான அரசன் மத்தேயுவுடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை பிடித்து அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவரை குறித்து வரலாறு சொல்லுகிறது, மத்தேயு மரித்த பிற்பாடு அவன் உயிரோடு எழுந்து அந்த ராஜாவை எச்சரிக்கிறாரு. அந்த ராஜாவை எச்சரிக்கும் போது அந்த ராஜா மனம் திரும்பி அந்த தேசம் முழுவதும் என்ன செய்கிறாங்கன்னா ரட்சிப்புகள் நடத்தப்படுகிறது. அங்கிருந்து மத்தேயு வேற ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போது இவர் ஆண்டவர் போக சொன்ன இடம், அந்த இடத்துல மக்கள் வெளிலேருந்து ஒரு ஆள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க உயிரோடு பிடிச்சி உயிரோடு வெட்டி சாப்பிட்ருவாங்க மனிதர்களை. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இந்த மத்தேயுவை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அவர் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அவர் உயிரோடு எழுப்பி ராஜாவை எச்சரிக்கிறாரு. ராஜாவும் அவனோடு கூட இருந்த எல்லா சேனாதிபதிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தேசம் முழுவதுமாக அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எனவே அதற்கு பிற்பாடு வேறு ஒரு இடத்திற்கு போய் மத்தேயு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். மத்தேயு கிபி 90வது ஆண்டு இந்த டோமினஸ் என்றதான அந்த ஆளுகையில் இருக்கும்போது இவர் இரத்த சாட்சியாக மரித்து கிறிஸ்துவுக்காக அவர் ஜீவனை விட்டார். ஆமென். அவர் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா! அப்போ கிறிஸ்துவுக்காக ஒருவன் வாழ்வான் அப்படின்னா அவன் சீடனாக வாழ வேண்டும். ஆமென். மத்தேயு போல நாம் சீடனாக வாழ்ந்தால்தான், சீடன் என்பது குருவை போல, இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்தால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் எதற்காக சீசன், அதாவது கிறிஸ்துவின் சீடனாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கவனிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதற்காக 3 நிலை மிக முக்கியமானது. சீடன் என்றால் 3 நிலைகள் உண்டு. நம்பர் 1 கற்றுக்கொள்ளுதல், 2வதாக அவன் கடைப்பிடித்தல், 3வதாக கற்றுக் கொடுத்தல். நம்பர் 1 ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அவன் தான் சீடன். யாருக்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர்கிட்ட. யாருக்கிட்ட கற்றுக்கொள்றீங்களோ அவர்கள் தான் உங்களுடைய தலைவர், உங்களுடைய குரு. அப்போ நான் இயேசுக்கிட்ட கற்றுக்கொள்கிறபடினாலே நான் சீடன். யாருக்கு சீடன்? என் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடன். செகண்ட் 1 கடைப்பிடித்தல். நான் இயேசுக்கிட்ட அன்பாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறோம் இயேசுக்கிட்ட அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி. இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கேன் என்று சொல்லுகிறவன் தன் வசனங்களை கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. அப்போ அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இயேசுடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனை கடைப்பிடிக்கல அப்படின்னா நான் மீறி நடக்கிறேன் என்பது அர்த்தம், அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறது அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கடைப்பிடிக்க வேண்டும், அன்பாக இருக்கிறேன் என்று அர்த்தம். 3வதாக கற்றுக் கொடுத்தல். நீங்கள் கேட்ட இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ ஒரு சீடன் என்றால் 3 நிலைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். இயேசு வண்டையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கடைப்பிடிக்க வேண்டும், இயேசுவை குறித்ததான அநேக காரியங்களை சொல்ல வேண்டும். இந்த மத்தேயு தன்னை சீடனாக வெளிப்படுத்தினார். தன்னை லேவி என்ற பெயரை கூட பயன்படுத்தாமல், தன் தகப்பன் பெயரை பயன்படுத்தாமல், தன்னுடைய பணம் காசு பொருள் எதையும் வெளிப்படுத்தாமல் முழுக்க இயேசுவை மாத்திரம் வெளிப்படுத்தி நான் சீடன் என்று சொல்லிக்கொள்ள அவன் பெருமைப்பட்டதினாலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய ரத்தம் சிந்துதல் நம் எல்லோருக்கும் இன்று சொந்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ ஒரு சீடன் என்றால் 3 காரியங்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அவன் தான் சீடன். நம்பர் 1 கற்றுக்கொள்ளுதல். யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்? ஆண்டவர் அண்டையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், சபையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆமென். வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக கடைப்பிடிக்கணும். என்னென்ன ஊழியக்காரர் சொல்கிறாங்களோ, என்னென்ன மெசேஜ் எடுக்கிறாங்களோ அது எல்லாவற்றும் கடைப்பிடிக்க உங்களை ஒப்பு தர வேண்டும். மூன்றாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கற்றுக்கொண்ட அநேக நன்மைகள், என்னெல்லாம் உங்கள் நன்மைகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நீங்கள் பிறருக்கு போய் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, இதை மூன்றும் செய்கிறவனே சிறந்த ஒரு சீடனாக இருக்க முடியும். நல்ல சீடன் என்றால் இதை மூன்றும் செய்ய வேண்டும். நீங்களாம் யார் இப்போ சீடன்? யாருக்கு சீடன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீடன். ஆமென். அப்போ மத்தேயு போல நீங்கள் சீடனாக இருங்க. மத்தேயு போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. மத்தேயு போல தன் பெயர் அல்ல வெளிப்படுத்துந்து, அவரை சீடன் என்று வெளிப்படுத்திக் கொள்ள தன்னை பெருமைப்படும். மத்தேயு புத்தகம் முழுவதுமாக தன்னை குறித்து எங்கேயும் எழுதலை. அவர் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்ட, இவர் ராஜா, இவர் தேவன், இவர் தேவகுமார் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து 45 இடத்தை எடுத்து 15 புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாரு. அவர் புத்தகத்தில் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவின் சீடனாக வெளிப்படுவதற்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை பெருமையாக எண்ணினார். ஆமென். அப்போ நம்மையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அதை பெருமையாக எண்ணுவோம். அவர் வருகை தாமதம் இல்லை, நிச்சயமாக வருகை ஆயத்தமாக இருக்கிறது. அவர் வருகைக்கு சபை ஆயத்தமாக இருக்கிறது. நம் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறோம். அவர் வருகிற நாள் மட்டுமாக நம்ம ஒரு சீடர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ. எத்தனை பேர் பிரோஜனமாக இருந்துச்சு? மத்திய புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம். நம்ம இந்த முதல் புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் அவர் யாருன்னா மத்தேயு. அவர் எப்படி இருந்தார், என்ன வேலை செஞ்சார், அப்புறம் என்ன வேலைக்கு வந்தார், எப்படி வாழ்ந்தார் என்று இன்னைக்கு அழகாக புரிஞ்சுக்கிட்டோம். ராமன் சொல்லலாமா? அவர் யாருங்க? டேக்ஸ் கலெக்டர். என்னங்க அவர்? டேக்ஸ் கலெக்டர். அதிக படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? பாஸ்டர் சொன்ன போல் நம்ம படிப்பை ஆண்டுக்கு பயன்படுத்தணும். என்ன பண்ணணும்? அதான் சர்ச்சில் பைபிள் படிக்க வைக்கிறது, அதான் பாட வைக்கிறது, அதான் மியூசிக் வாசிக்கிறது, எல்லாம் அதான் விசுவாசிங்க. அவங்க படிப்புகளை சபையில் என்ன பண்ணணும்? நீங்கள் பயன்படுத்தணும். நர்ஸாக இருந்தாக்கா உடனே பேஷண்ட்டுங்களை சர்ச்சில் வர உடம்பு சரியில்லைனா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். ஜெயின்டான் ஒசூல் ஒரு பிள்ளை இருந்துச்சு, இப்போ சென்னையில்